ராஜராஜன் என்பது தமிழ் பெயரா? ராஜேந்திரன் என்பது தமிழ் பெயரா? எல்லாம் வடமொழி பெயர்களை சூட்டிக் கொண்டவர்கள், வடமொழியிலே மயங்கி கிடந்தவர்கள், பார்ப்பனர்களின் வேள்வி யாகங்களில் மயங்கி கிடந்தவர்கள். வெக்கமான சூடு சொரணை இருந்தா விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் திருமாவளவன் அவர்களே, எங்கள் தமிழ் பண்டாரங்களை கோயிலிலிருந்து வெளியேற்றியது எவன்? சொல்லுங்க, நீங்க பாப்போம். உலகத்தில் இன்று சொல்லலாம், நாளும் பொழுதும் இயல்வனம் எனதோ என்று சொன்னது தொல்காப்பியம். 50,000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த நிலத்தில் அறிவியலை கற்றுக் கொடுத்த தொல்காப்பியம் உனக்கு ஆரிய அடிமை தற்குறி. வெக்கமான சூடு சொரணை இருந்தா நாம் தமிழர் தம்பிகள்கிட்ட விடுதலை சிறுத்தைகள் எந்த கொம்பனும் எவனும் நேருக்கு நேர விவாதம் பண்றா பாப்போம். விவாதம் பண்ண தில்ருக்கா? கருணாநிதியினுடைய கைகூலி தடியடி வீட்டில் கட்டி கிடக்கும் நாய்க்கும் மோசமான வாழ்வை கொண்டுள்ள முதுகெலும்பு இல்லாத தலைவன் நீங்கள் திருமாவளவன் என்பதை இந்த இடத்தில் நாங்கள் பதிவு செய்கிறோம். இவன் தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டுக்கும் இறைவா போற்றி என்று உளுந்த அந்த பாண்டியர் நிலத்தில் ஓம் பவாய நமோ, ஓம் சர்வாய நமோ, ஓம் ருத்ராய நமோ, ஓம் வேதாங்க நமோ, ஓம் தத் புருஷாய வித்மகி மகாதேவாய தீமகி தன்னோ ருத்ர பிரச்சோதயத் என்று கொண்டு வந்தவன் விஜயநகர பேரரசு தெலுங்கு படையெடுப்படா. இந்த வரலாற்றில் தாண்டா உன் சமஸ்கிருதமும் வடுக பிராமணனை உள்ள கொண்டு வந்து ஆதி பண்டாரங்களை கோயிலிருந்து வெளியேற்றி தமிழர்களுடைய நிலத்தை துண்டாடி பாளையப்பட்டுகளாக மாற்றி சொந்த மண்ணில் 800 ஆண்டு காலத்திற்கு மேலாக இந்த மண்ணில் மண்ணனும் மரவனும் முட்டிவிட்டு நாடாரும் பள்ளனும் முட்டி மோதவிட்டு ரத்தம் குடித்து தமிழர் ஆட்சியை சுடுகாட்டுக்கு அனுப்பிய பெரும் ஆற்றல் கொண்டது இந்த திராவிட கட்சிடா. நீ தாண்டா இந்த மண்ணை சூறையாடுன இந்த திராவிடம் தாண்டா. உனக்கு இலவசத்தை கொடுத்த உடனே நாசப்படுத்தினா இந்த திராவிடம் தாண்டா. உனக்கு சாராயத்தை கொடுத்த உடனே நாசப்படுத்தினா, உன் வாழ்க்கையை அழிச்சா, அதிகாரத்திலிருந்து உன்னை அப்புறப்படுத்தினா, இலவசத்துக்கு ஏங்க வைத்த தற்குறி விஜய் வரக்கி அவன் தாண்டா தெலுங்கண்டா. இந்த வடுக விஜயநகர பேரரசுக்கு இந்த முட்டு கொடுத்து தமிழர்களுடைய வாழ்வியலை அழிக்க துடிக்கும் திருமாவளவன் மட்டுமல்ல, எந்த கொம்பன் வந்தாலும் செதப்பம்டா நாம் தமிழர் தம்பிய எழுதி வச்சுக்கடா. செதப்பம்டானாங்க, செதப்பம். ஒரு நாய், ஒரு அல்லக்கை நாய் ஒருத்தன் சொல்றேன், கோவை ராமகிருஷ்ணன் எங்க அண்ணன் சொல்றேன், எங்க அண்ணன் ஒரே ஒன்னு சொல்றேன், ஒன்ன சொல்ற நீ கட்டுப்போம். ஆடிட்டர் குருமூர்த்திக்கு சீமா பிறந்தவன் நீ சொல்றேன்டா, நாங்க சொல்றோம்டா. நீ அதே மாதிரி எனக்கு பதில் சொல்லணும். நீ நல்ல தமிழ் தாய்க்கும் தமிழ் தகப்பனுக்கும் எங்க அண்ணன் பிறந்தவன்டா. நீ திராவிடனுக்கு பிறந்தா, தெலுங்கனுக்கு பிறந்தா, கன்னடனுக்கு பிறந்தா சொல்றா நீ பதில் சொல்ல முடியுமாடா? அத்து அலஞ்சன் அல்லக்கையின் நாயி நக்குற நாய்க்கு தெரியுமாடா? செக்கண்ண செவலிங்க பெண்ணு நக்கி பொழைச்ச நாய் உனக்கு வலிக்குதுலடா. நாம் தமிழர் என்று பேசுறியா? ஐயோ ஐயோ ஐயோங்கிறியா, பெரியார வையிறியா, அழுகிறியா, என்னால முடியல கேட்க மாட்டீங்களா, அவர் அரெஸ்ட் பண்ண மாட்டீங்களா, ஐயோ ஐயோ ஐயோன்னு அலறியா. கோவை ராமகிருஷ்ணன் உளத்தூர் மணிக்கு மெண்டல் ஆயிடுச்சு. இன்னொருத்தர் சென்னையில ஒருத்தர் இருக்கான் பாரு, திருபுரிய காந்தி. இப்ப புதுசாவே ஒரு கோஷம் வச்சிருக்கேன், நல்லா புரிஞ்சுக்கணும். என்ன கோஷம் தெரியுமா? தமிழ்நாடு தமிழருக்கு. எப்படி யார்கிட்ட போய் சொல்ல? அண்ணன் திருமாவளவன் சொல்றாருல, பெரியாருடைய கொள்கையை அழித்து விடலாம் என்று நினைச்சால் விடுதலை சிறுத்தைகள் ஒருபோதும் பின்வாங்காது, நாங்கள் அப்படியே முட்டி தூக்குவோங்கிறாரு. அவர் தான் பெரியார்ல டி நகர்ல கடைசி கூட்டத்தில் பெரியார் என்ன சொல்றாரு தெரியுமா? தமிழர்களை நான் தேவடியா மக்களாக விட்டு செல்கிறேங்கிறாரு. அந்த கொள்கை அண்ணன் திருமாவளவனுக்கு பிடிச்சிருச்சு உங்களுக்கு. அப்ப இங்க என்ன நடக்கிறது? தமிழை தாய்மொழியாக கொண்ட இந்த மண்ணின் மைந்தர்கள், மல்லர்களும், மறவர்களும், நாடார்களும் துண்டாடி நீ வேறு நான் வேறு சாதியாக பிரிந்து கிடத்ததனுடைய விளைவு இந்த மண்ணில் முட்டி மோதினான், செத்து விழுந்தான். சிறுபான்மையாக பேசக்கூடிய தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவன் இந்த மண்ணை அதிகாரத்தில் கோலேச்சினான். அதுதான் வரலாறு. என் அன்பிற்குரிய மக்களே, அதுதான் வரலாறு. உன்னை புரிஞ்சுக்கணும், நீங்க மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோ. முட்டி மோதுற நெல்லை மண்ணுல மல்லனும் மரவனும் வெட்டி சாகுற, நாடானும் மரவனும் வெட்டி சாகுற, நாடானும் பல்லனும் வெட்டி சாகுற. வேடிக்கை பார்க்கறியான். வேடிக்கை பார்ப்பவன் யாரு? ஓத்தாவோட பிறந்தவனா? உங்க ஒப்ப கூட பிறந்தவனா? ஓத்தாளுக்கு சின்னத்தா பெரியாத்தா மாறா இல்ல. அவன் யாரு? தமிழை தாய்மொழியாக கொண்டவன் இல்லை. அதனால் நீ வெட்டி சாகும் போது சிரிக்கிறான், நீ முட்டி மோதும் பொழுது ஆனந்தப்படுறான். அப்படியே அவன் வேடிக்கை பார்த்து பெரும்பான்மையான தமிழர்களை முட்டி மோத விட்டு ரத்தம் குடிக்கிற கூட்டத்தை கருவறுப்பதற்கு, திராவிடத்தை தெரிப்பதற்கு என் தாய்ப்புலி பா சத்யா அவர்களுக்கு விவசாய சின்னத்திற்கு வாக்கு சேகரித்து நாங்கள் வந்திருக்கிறேன். அன்பிற்குரிய உறவுகளே, எதிரும் புதிருமாக உள்ள சாதி மல்லனும் மரவனும். ஆனால் தேவேந்திரகுல வேளாளர்களுடைய பட்டியல் வெளியேற்றத்தை மறவன் பேசினான். அது வரலாறு.
எதிரும் புதிருமாக இருக்கிற சாதி மல்லர்களும் நாடார்களும். நாடார்கள் பேசினான், தேவேந்திர குல வேளாளர்களை பட்டியலில் இருந்து விடுதலை செய் என்று. அகமுடையார் சாதி அவன் பேசினான், தேவேந்திர குல வேளாளர்களை பட்டியலிருந்து விடுதலை செய் என்று. எதிரும் புதிருமாக உள்ள சாதி கள்ளனும் பள்ளனும். ஆனால் பட்டியல் வெளியேற்றத்தை கள்ளர் சமூகம் பேசினான், வன்னியர் பேசினான், தொல்குடி பறையன் பேசினான், செட்டியார் பேசினான், முதலியார் பேசினான், கோனார் பேசினான். ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தினுடைய கோரிக்கையாக தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தினுடைய பட்டியல் வெளியேற்றத்தை உலகறிய செய்தவன் என் தாய் புலி, எங்க அண்ணன் செந்தமல்லன் சீமான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதன் தம்பி பேசினார் பாருங்க, ஒரே விஷயம்தான் என் தம்பி பேசினார். இந்த இடத்துல சாராய கடையை உடைக்கணும்னா ஒன்றும் இல்லைடா. எங்கள் அக்காப்பா சத்யா பெண் புலி, அந்த கரும்புலி சத்யாவாகிய நான் என்று சொல்லும் பொழுது பொம்பளை பூரா விளக்கமாத்த கொண்டு சாராய கடை பூரா டம்முன்னு அடித்து உடைக்கிற வேலைதே. ஆனால் பணம் போல நாங்கள் நடைமுறை கொண்டு வந்துடுவோம். நீ இந்த சாராய கடையை வீதி வீதிக்கு திறந்துன்னு இப்போ பாரு, நல்லா புரிஞ்சுக்குங்க. இப்போ 4824 கடை இருக்குது. ஐயா எடப்பாடி சொல்கிறாரு, நாங்கள் ஆட்சிக்கு முதல்ல பொண்டாட்டிக்கு மட்டும் இலவசம், இப்போ புருஷனுக்கு இலவசம். ஆட்டோ ஓட்டுற பூரா செத்துற வேண்டியதை மருந்து குடிச்சு செத்துருங்க, உங்களுக்கு எந்த வாழ்க்கையும் கிடையாது இனிமேல். புரிஞ்சுட்டீங்களா? இவன் பூரா இலவசந்தேன். எத்தனை கத்து இவன் பூரா இவன் ஏதாவது ஒரு தத்துவ மாற்றம். நாங்கள் ஆட்சி வரைவு இருக்குது, நாம் தமிழர் கட்சிக்கு என் நண்பருக்குரிய மக்களே ஆட்சி வரைவு இருக்குது. நாங்கள் வந்தால் என்ன செய்வோம்? அண்டா கொடுத்து, குண்டா கொடுத்து, ஆட்டோ கொடுத்து, ஆடு கொடுத்து, கோழி கொடுத்து, மாடு கொடுத்து, குக்கர் கொடுத்து, இதெல்லாம் கிடையாது. அடித்து தூக்கிடுவோம். அரசியல் மாற்றம் ஒட்டுமொத்தமாக. கல்வி கொள்கை என்பது மாற்றப்படும், மருத்துவ கொள்கை என்பது மாற்றப்படும், அடிப்படை மாற்றம் வரும். இந்த மண்ணில் குடிக்கிற தண்ணியை கூட இலவசமாக கொடுக்க துப்ப தந்த திராவிட கட்சி இந்த இரட்டை இலை சின்னம், இந்த உதயசூரியன் சின்னத்தை அறுத்தெறிந்து விவசாய சின்னத்தை நாம் தமிழர் என்று முழக்கமிட விடுவோம். பார்த்துக்கோ, எழுதி வச்சுக்கோ. நீ வருவ ஒருத்தன் சொல்கிறா, பட்டியல் வெளியேற்றம் எப்படி நாம் தமிழர் கட்சி வந்தால் வந்துருமா அப்படின்னு கேட்பேன். அவன் சொல்கிறேன், பட்டியல் வெளியேற்றம் எப்படி வரும்னு சொல்கிற? பட்டியல் வெளியேற்றம் செந்தமிழன் சீமானா அவர்கள் சீமானாகிய நான் என்று சொல்லும் பொழுது ஒட்டுமொத்த பட்டியலும் உடை தெரிவோம். அதை எழுதி வச்சுக்கோ. நீ உடை சொல்லுவாங்க. யாராகப்பா பட்டியல் வெளியேற்றம் தேவேந்திரனுக்கு நீ எப்படி பண்ணனு கொடுக்கலாம்? மத்திய அரசு கேட்போம், எங்கள்கிட்ட கேட்க வேணாமா? அப்போ எங்கள் அண்ணன் என்ன கேட்பாரு தெரியுமா? உங்கள் ஓத்தா விட்டு சொத்தாடா, அருங்கியது இருக்கு, எவனை கேட்டா 3% கொடுத்த சொல்கிறா அப்படின்னு பாரு. எங்கள் அண்ணன் யார் சொத்துறாது சொல்கிறா. இது என்ன 19 நீ எப்போ அவனுக்கு கொடுக்கலாம்? 3 நீ தனியாக கொடுறா. இவன் வீட்டில் இருக்குது எక్కడ சோரலி கொடுத்த, அது என்ன ஏன்ட்ட கட்டியாடா? அப்போ நீ என்ன செய்ய போகிற? ஒன்றும் கொத்துவா, இல்லைன்னா வெட்டிட்டு போ. அதுதான் எங்கள் அண்ணனுடைய கோரிக்கையாக இருக்கும். புரிஞ்சுட்டீங்களா? இந்த தமிழன துரோகி முத்துவேல் கருணாநிதி பெற்றெடுத்த முதல்வன் அவர் செஞ்ச சதி செயல் என்பது அண்ணன் திருமாவளவன் அவர்களே 287 கோயில்கள் இந்திய நிலப்பரப்பில் மூவேந்தர்களால் கட்டப்பட்ட கோயில்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆயிரக்கணக்கான கோயில்கள் பாழடைந்து கிடக்கிறது. என் அன்பிற்குரிய உறவுகளே, விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சியினுடைய தலைவர் அண்ணன் திருமாவளவன் அவர்களே, கருங்கல்லால் கட்டப்பட்ட மீன் சின்னம் பொறிக்கப்பட்ட புலிக்குடி ஏந்திய அந்த கருங்கல்லால் கட்டப்பட்ட கோயில்களில் தமிழ் எழுத்துக்களை தவிர ஏதாவது மாற்றுமொழி பேசுகிற எழுத்தை உங்களால் காட்ட முடியுமா? நற்றினை நல்ல குறுந்துக 500 பதிற்று பற்று பரிபாடல் தமிழ் வாழ்ந்தது. ஒரு மொழிக்காக தமிழ் சங்கம் வைத்து வளர்த்தவன் எங்கள் பாண்டிய வேந்தன். எங்கள் பாண்டிய வேந்தன் மூவேந்தர்களும் கட்டி எழுப்பிய அந்த கருங்கல்லால் கட்டப்பட்ட கோயில்களில் நந்தி இருக்கிறது. நந்தி அந்த காளை உழவின் அடையாளம். அந்த சிவம் என்பது, அந்த ஆவுடை என்பது பிறப்பின் அடையாளம். ஒரு உழவன் மண்ணை உழுது வித்தெடுகிறான், பயிர் பிறக்கிறது. ஒரு ஆண் பெண்ணை உழுது வித்தெடுக்கிறான், உயிர் பிறக்கிறது. அந்த உழவின் தத்துவம் உயிரின் தத்துவம். அங்கு சமஸ்கிருதம் ஏதாவது மூவேந்தர்கள் கொண்டு வந்ததாக சொல்லப்படுகிறார்களே. விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் அண்ணன் திருமாவளவன் அவர்களே, எங்காவது பிராமணனுக்கு பாண்டியன் நிலம் கொடுத்தான் என்று ஒரு சான்று உங்களால் சொல்ல முடியுமா? எங்காவது ஒரு கல்வெட்டில் சோழன் பிராமணர்களுக்கு
அந்த அந்தணர்களுக்கு, வடுக பிராமணனுக்கு தவழ்ந்து கிடந்தான், மயங்கி கிடந்தான் என்ற கல்வெட்டு ஏதாவது ஒரு சான்று இருக்கிறதா? இல்லை. என் சேர பாட்டன் ஏதாவது ஒரு இடத்தில் வடுக பிராமணனுக்கு அடிமையாக இருந்தான், நிலங்களை கொடுத்தான், தமிழர்களை ஒட்டிக்கிறான் என்று எங்காவது ஒரு சான்று உங்களால் சொல்ல முடியுமா? முடியாது, முடியாது. கருணாநிதியினுடைய கைக்கூலி தடியடி வீட்டில் கட்டி கிடக்கும் நாய்க்கும் மோசமான வாழ்வை கொண்டுள்ள முதுகெலும்பு இல்லாத தலைவன் நீங்கள் திருமாவளவன் என்பதை இந்த இடத்தில் நாங்கள் பதிவு செய்கிறோம். எங்கேனும் இருந்து உன் அடியேன் உன்னை நினைத்தால் அங்கே வந்து என்னுடன் உடனாகி நின்றெழி, என் வினையை அறுத்துட்டு இணையாளும் கங்கா நாயகனே, ஆதியமில்லை அந்தமில்லை பிறப்புமில்லை இறப்புமில்லை, தானே தான் தோன்றிய ஒளி சிவபெருமான் அந்த பாண்டிய வேந்தன் எந்த இடத்தில் சமஸ்கிருதத்தை அவன் நுழைய வைத்தான் என்று உங்கள் விடுதலை சிறுத்தைகள் அதனுடைய தலைவர் திருமாவளவன் அவர்களை உங்களால் வந்து எங்களுக்கு பதில் சொல்ல முடியுமா? சொல்லு பார்ப்போம். நீ நமச்சிவாய வாழ்க, நாதந்தால் வாழ்க, இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் வாழ்க, கோகிலி ஆண்ட குருமனிதன் தான் வாழ்க, ஆகமா நின்ற அன்னிப்பன் தான் வாழ்க, ஏகன் அநேகன் இறைவனடி வெல்க, வேந்தன் வேந்தன் வேள, புல்லாய் பூடாய் புழுவாய் மரங்களாய் பல் மிருகமாய் பறவாய் பாம்பாய் கணங்களாய் பல் மிருகமாய் வாழ்ந்த வெய்யாய் தனியாய் இயமானமாய் விமல பொய்யாயின எல்லாம் பொய்யகளை வந்தருளி மெய்ஞானமாகி மிளிர்கொன்ற மெய்சுடரே பிறப்பருக்கும் பிஞ்சகனே என்று பாடியவன் எங்கள் முன்னோர்கள் சேர சோழ பாண்டியர்கள் தமிழில் ஓதினார்கள் என்பதுதான் வரலாறு. என் அன்பிற்குரிய மக்களே, வரலாறு என்னமோ வந்து வரலாறு தெரியாமல் பேசிக்கிட்டு சேர சோழ பாண்டியர் வந்து அவனுக்கு அடிவரடியாக இருந்தியா, இவனுக்கு மண்டனியா? விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் அண்ணன் திருமாவளவன் அவர்களே, மதுரை ஈழமும் கரூரும் பாண்டியன் முடித்தலையும் கொண்ட அருகின கோப்பரும் சோழன் பாண்டியன் தலையை வெட்டுனாண்டா சோழன், சோழனை வெட்டினாண்டா பாண்டியன். ஆனால் சேரனும் சோழனும் பாண்டியனும் ஒருபோதும் அந்நியன் இந்த மண்ணில் வரவிடலடாவே, வரவிடலடா. பல்குளமும் பால் செய்யும் உட்பகையும் மூன்றாயிருந்த நாட்டை 30 போல, யானை தன் தலையில் மண்ணவாரி போட்டது போல சேரனும் சோழனும் பாண்டியன் முட்டி மோதியதனுடைய விளைவு விஜயநகர பேரரசு கருணாநிதி பாட்டன் செயலலிதாவுடைய முன்னாள்கள் இந்த மண்டை படையெடுத்தான் எங்கள் தமிழர் நிலத்தை சூறையாடினான்டா. இதாண்டா வரலாறு, இதாண்டா வரலாறு. வெக்கமான சூடு சொரணை இருந்தா விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் திருமாவளவன் அவர்களே, எங்கள் தமிழ் பண்டாரங்களை கோயிலில் இருந்து வெளியேற்றியது எவன் சொல்லுங்க, நீங்க பார்ப்போம். சரி, அது இல்லை, கருவறையில் வந்து பிராமணன் இருக்கிறியான், ஆரியம் இருக்கிறியான், அதுலேருந்து நாங்கள் வந்து உடனே வந்து நீ ஒரு பல்லேன் பறையன் செட்டியார் கோணார் முதலியார் நாடார் கல்லேன் நீங்கள்லாம் வந்து அந்த 10க்கு 10 கருவறையில் போக முடியுமாடா? முடியாது. அந்த ஆரிய பூச்சாண்டியவன் சொல்றியான். 70 ஆண்டு காலத்திற்கு மேலாக இந்த மண்ணிலே திராவிட தத்துவம் பேசி இல்லாத ஆரியத்தை எதிரியாக கட்டமைத்து இந்த மண்ணை சூறையாடி ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற இந்த திராவிட கட்சி 1944 தொடங்கப்பட்ட கட்சி, அரை நூற்றாண்டு காலம் 70 ஆண்டு காலத்திற்கு மேலாக அதிகாரத்தில் இருக்கிற முத்துவேல் கருணாநிதி பெற்றெடுத்த புதல்வன் ஸ்டாலின் அவர்களே, 10க்கு 10 அந்த கருவறையில் இருக்க பிராமணனை விரட்ட துப்பு இல்லை உனக்கு? நீ பேசுறியாடா? பிராமண உள்ள இருக்கேன், நாங்க வந்தா வெளியேற்றோன்னு வெக்கமான சூடு சொரணை இல்லடா திராவிட கட்சிக்காரனுக்கு. சொல்றா, நீ யாரா சொல்றா? இன்ன வரைக்கும்டா இந்த தொகுதி திருநெல்வேலியில இன்ன வரைக்கும் நேத்து கொலை முந்தா நாள் கொலை செத்து விழுகிறான்டா. இதுக்கு மாற்று என்னடா செய்ய போற? சொல்றா பாப்பா. மல்லனு பரவணும் 1957க்கு பிறகு நெஞ்சுறுதி கொண்டு நெருப்பினது நீதி அந்த மண்ணிலே வெட்டி வீழ்த்தப்பட்டார் ஐயா இமானுவேல் சேகரன். அதற்கு பிறகு வந்த கலவரங்கள் தென் மாவட்டங்கள் தேய்ந்தது, பெரும் தொழிற்சாலைகள் அழிந்து விட்டது, தொழில் செய்வதற்கு எவரும் வருவதில்லை. காரணம் சாதி, சாதிய மோதல். எப்ப எவன் வெட்டி சாவான்னு கிடையாது தெரியாது, எவ தாலி அள்ளுங்கிறது தெரியாது. எத்தனை இடங்கள் என் சின்னாத்தா, என் பெரியாத்தா, என் தங்கச்சி, எங்க அக்கா தாலி அறுத்து மூலியா உட்காந்துருக்கடா, தாலி அறுத்து மூலியா உட்காந்துருக்கடா. கொலை செய்யறியான் அந்த கொலைகாரன், அவனை கொண்டு வந்து விசாரிக்கும் போது எதுக்குடா கொலை செஞ்ச? சும்மா வெட்டினேங்கிறியான். விளையாட்டுக்கு வெட்டினேன், சும்மா வெட்டினேன். எப்படா அப்ப என்னடா மாற்றம் இருக்கு? என் அன்பிற்குரிய மக்களே, இந்த திராவிட கட்சிகளுடைய ஆட்சி, அந்த உதயசூரியன் சின்னம்
அந்த இரட்டை இலை சின்னத்தை அடியோடு அழித்து விவசாயி சின்னத்திற்கு வாக்களித்து எங்க அக்கா எங்க ஆத்தாளுக்கு மூத்த மக பா சத்யா அவர்களுக்கு விவசாய சின்னத்தில் வெற்றியடை செய்து உட்கார வைடா. நானாகிய சத்யா என்று சொல்ல பொழுது அடிப்போம்டா. ஒரு சாராய கடை இல்லாம அடிப்போம்டா. ஒரு சாராய கடை இல்லாம அடிப்போம்டா. கோட்டு கொடுக்காம பிரியாணி கொடுக்காம கோழி கொடுக்காம எங்க இந்த உட்காந்துருக்கான் பாரு, என்ன சாதிடா சொல்லு நீ பாப்பா. என்ன சாதி? தமிழ் சாதிடா. இவன் அந்த தமிழ் சாதி என்ற முழக்கத்தை கொண்டு வந்தது எங்க அண்ணன் சீமான்டா. எங்க அண்ணன் சீமான்டா. எங்க அண்ணன் சீமான்டா. வரட்டும்டா, வரட்டும். எங்க அண்ணன் ஆட்சி அதிகாரத்துக்கு வரட்டும். ஒருத்தன் சாதி சண்டை ஓட்டு வெட்டி செத்தான் என்பது ஏதாவது ஒரு செய்தி வருமாங்கிறத பார்ப்போம்டா. நாம் தமிழர் கட்சி அதிகாரத்திற்கு வரட்டும். ஒரு இடத்தில் கஞ்சா புழங்குகிறது, கஞ்சா விற்கிறானும் ஒத்த இடத்துல ஒரு சான்ற நீ காட்டிரு பாப்பா. இன்னைக்கு காவல்துறை இருக்கு. எங்க அக்கா அறிமுக கூட்டம் போட்டிருக்கு. அப்போ அறிமுக கூட்டம் போட்டதுல இந்த ஓரத்தில் கொடி ஒரு 50 கோடி, இங்கிட்டு ஒரு 60 கோடி, ஒரு அடையாளத்தை கட்டின மேலே யாருக்கு வலிக்கு? என்ன காரணம்? காவல்துறை கொடியை பூரா எடு. என்ன நடக்கணும்? காவல்துறை கொடியை பூரா எடு. காவல்துறை நீ முதல்ல போய் கஞ்சா ஒளி. பிளாக்ல சாராய விற்கிறா, நீ அதை போய் ஒளி. எவன் வெட்டி சாகிறான்னு தெரிய மாட்டேக்கு இரவு நேரத்தில் அவனை போய் நீ அட்ரஸை போய் எழுதி வாங்கு என்ன நடக்குன்னு. ஏன்னா உனக்கு தெரியாமல் எதுவுமே நடக்காது. காவல்துறை தெரியாமல் எதுவுமே நடக்காது. இப்போ நம்மளாம் சேர்ந்து ஒரு இடத்துல சாராயம் காய்ச்சணும்னு வச்சுங்களேன், நாளைக்கே வந்து பிடிச்சிருவேன் காவல்துறை. எப்படி செய்யலாம்? இது என்ன பழக்கம்? இதெல்லாம் சட்டத்துக்கு புறமானது. தூக்கே அப்படின்னு அடிச்சு கையை காலை ஒடிச்சு நம்ம பொண்டாட்டி புள்ள எல்லாத்தையும் சோழியை முடிச்சு உள்ள செயலில் ஓட்டுருவான். நாங்கள் எப்படி நினைக்கிறோம்யா? ஆனால் அரசு சாராயம் விற்கலாம், அது தப்பு கிடையாது, அது தப்பு இல்லை. ஆனால் நம்ம விற்கக்கூடாது. அப்போ ஒரு இடத்தில் அரசுக்கு எதிராக ஒருத்தன் சாராயம் காய்ச்சுகிறான் என்றால் அவனை கையும் களவுமாக பிடித்து சிறைப்படுத்தக்கூடிய இந்த காவல்துறை கஞ்சா மட்டும் எப்படி டன்னு கணக்கில் ஊருக்குள்ள வருது? ஏன் உங்களுக்கு தெரியாதா? சொல்லு பார்ப்போம். உன் நெஞ்ச தொட்டு சொல்லு. காவல்துறை எனக்கு கஞ்சா எப்படி வருதுன்னு தெரியலன்னு சொல்லு பார்ப்போம். நீ சொல்லு பார்ப்போம். ஆனால் காவல்துறைக்கும் போராடுவது நாம் தமிழர் கட்சி. உனக்கு 8 மணி நேரம் வேலை. எப்படி 8 மணி நேரம் வேலை? அங்கே காவல்துறையில் இருக்க பெண்கள் யாருன்னு பார்த்தீங்க? நம்ம அக்கா தங்கச்சி தானே. இந்த திருவிழாவில் பார்த்தீங்கன்னா நெல்லையப்பர் கோயில் பாட்டிருப்பாங்க. அது பாவம், அந்த பிள்ளையெல்லாம் நின்றுக்கிட்டு இருக்கோம். அது பெல்ட்டு போட்டிருக்கோம், நின்றுக்கிட்டு இருக்கோம், உட்காந்துருக்கோம். அதுக்கு ஒன்றுக்கு இருக்க முடியாது. ஏதாவது வயிறு பிரச்சனைனா வந்து இயற்கை உபாதைக்கு போக முடியாது. அது நிற்கணும், அப்படியே தான் நிற்கணும். எந்த கடவுளையும் போக முடியாது. எவனாவது செத்துட்டா விடிய விடிய அவங்க தான் காவலுக்கு நிற்கணும். செத்தாலும் இவன் தான் காவலு, கோயில்னாலும் இவன் தான் காவலு, சாதி பிரச்சனாலும் இவன் தான் காவலு, இப்படி பொதுக்கூட்டம்னாலும் இவன் தான் காவலு, எவனாவது அதிகாரி வந்தாலும் இவன் தான் காவலு. சாராய கடையில் எவனும் பிரச்சனை பண்ணக்கூடாது, அதுக்கு பாதுகாப்பு காவல்துறை. சரியா? அதுக்கு காவல்துறை. அதனால தான் நாங்கள் என்ன சொல்கிறோம், காவல்துறை மனுஷன் தானே. ஒரு மனிதன் பிரச்சனை வரலாம், பிரச்சனையே ஒருத்தனுக்கு வாழ்க்கையாக இருக்கும்போது எப்படி இருக்கும்? தூங்க முடியாது. வந்தாலும் பிரச்சனை. அவன் இவனை வெட்டிட்டான், இவன் அவனை வெட்டிட்டான், அவன் கஞ்சாவை கொண்டு வந்துட்டான், இவன் சாராயத்தை கொண்டு வந்துட்டான். அதனால தான் சொல்கிறேன். எங்கள் அண்ணன் என்ன சொல்கிறாரு, ஆட்சி வரைவில் காவல்துறைக்கு 8 மணி நேரம் வேலை என்பது நாம் தமிழர் கட்சியினுடைய வரைவு. நாம் தமிழர் கட்சியோட வரைவு. அதை நீ புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுட்டீங்களா? கலையும் காதலும் நஞ்சையும் புஞ்சையும் கொஞ்சி விளையாடுகிற அந்த தஞ்சை தரணி 1000 ஆண்டுகளை கடந்து அந்த பெரிய கோவில் தஞ்சை பெருவுடையார் கோயில் நிமிர்ந்து நிற்கிறது. உயிரெழுத்து மண்ணண்டு அந்த லிங்கத்தினுடைய உயரமாக சொல்லப்படுகிறது. மெய்யெழுத்து 18 அந்த ஆவுடையனுடைய அளவாக சொல்லப்படுகிறது. தமிழனுடைய வரலாறு, தமிழ் மொழியினுடைய வாழ்வியல் கருங்களால் கட்டப்பட்ட கோயிலில் தமிழ் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அன்பிற்குரிய உறவுகளே, தமிழ் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. சொல்லுவாப்ப நீ இதெல்லாம் யார் என்னைக்கிட? எங்கள் அண்ணன் சொன்ன மாதிரி
ஏய் இதெல்லாம் திராவிடம்லாம் காயிலாங்கடைக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சுரா, ஏன்டா உயிரை வாங்குறீன்னு. 800 ஆண்டுகளுக்கு பிறகு சாதி மதமாக பிரிந்து கிடந்த எங்களுடைய தாய் தமிழ் உறவுகள் அண்ணனாகவும் தம்பியாகவும் சித்தியாகவும் சின்னாத்தாகவும் பெரியாத்தாவாகவும் ஒன்று திரண்டு தமிழ் தேசிய அரசியலை வென்றெடுக்க வேண்டும் முழக்கமிட்டு நாம் தமிழர் கட்சியின் பின்னால் வந்து புலிக்கொடி ஓங்குகள், தமிழ் தாய் வாழ்க, பிரபாகரன் வாழ்க என்ற முழக்கத்தோடு நாங்கள் நிற்கிறது. உனக்கு இவ்வளவு வலிக்குனா ஏலே 800 ஆண்டு காலமா இந்த மண்ணில் திராவிடத்தை சொல்லி எங்க மண் வளம், மலை வளம், காட்டு வளம், கனிம வளம் அத்தனையும் ஆட்டையை போட்டு உண்டு கொடுத்த பெருச்சாளி நாய் உங்களை பார்த்தா எங்களுக்கு எவ்வளவு கோபம் வரும்டா, சொல்றா பாப்பா. இதே தெலுங்கு தேசத்திலே அவர்களுடைய முன்னோர்களுடைய வரலாற்றை இழிவாக பேசி ஒரு தமிழன் அரசியல் செய்ய முடியுமா? கன்னட தேசத்திலே கன்னடர்களுடைய முன்னோர்களை இழிவாக பேசி ஒரு தமிழன் அதிகாரத்தில் நிற்க முடியுமா? மலையாள தேசத்திலே மலையாளி உன்னுடைய முன்னோர்கள் இந்த மண்ணில் சரியான நிலைப்பாட்டில் இல்லை என்று எவனாவது ஒருத்தன் குறை சொல்லி ஒரு தமிழன் நடக்க முடியுமா? முடியாது. அப்ப என்ற இந்த மண்ணில் தமிழர்கள் அடிமைப்பட்ட இனமாக, அகதிகளாக சொந்த மண்ணில் தனக்கான அதிகாரத்தை கோலைச்ச முடியாத நாதியற்ற கூட்டமாக நாம் இருக்கிறோம். அதுதான் வரலாற்று உண்மை என் அன்பிற்குரிய உறவுகளே, அதுதான் வரலாற்று உண்மை. பஞ்சமி நிலம் 12 லட்சம் ஏக்கர் என்னானது தெரியாது. திராவிட முன்னேற்ற கழகத்தில் முட்டு வாங்கியா இருக்கிறார் அண்ணன் திருமாவளவன் அவர்களே, 12 லட்சம் ஏக்கர் என்னானது உங்களால் பதில் சொல்ல முடியுமா? சொல்லுங்க பார்ப்போம். அதே நேரத்தில் வேங்கை வயலில் மலத்தை கலக்கிறான் தண்ணியில, முடிவு என்ன ஆகுது என் அன்பிற்குரிய மக்களே? அவனே பிய கரைச்சி ஊத்திட்டான், முடிச்சிட்டான். நான் சொல்றேன், குறிஞ்சாங்குளத்தில் ஆதிக்குடி காந்தாரியம்மன் கோவில் கட்டுவதற்கு முன்பாக அதை கட்டக்கூடாது என்பதற்காக அந்த வடுகன் 4 பறையர்களை அறுத்து வீசினான். அண்ணன் திருமாவளவன் அவர்களே, நான் சொல்லுகிறேன், அவர்களுடைய அறுக்கப்பட்டது அந்த பறையர் வீடுகள் அவர்களா அறுத்து வாயில வைத்துக் கொண்டார்களா? பதில் இருக்கிறதா? என்ன தீர்வு இருக்கிறது? மேலவளவு முருகேசன் உட்பட சமூக நீதி பேசிய இந்த திராவிட கட்சியில் கூட்டணியில் இருக்கிற நீங்கள் சமூக நீதி எங்க மலர்ந்தது? பஞ்சமி நிலம் மீட்கப்பட்டதா? காந்தாரியம்மன் சிலை வந்து கட்டப்பட்டதா? கோயில் கட்டப்பட்டதா? மேலவளவன் முருகேசன் போல ஒரு அடக்குமுறை நீக்கப்பட்டதா? எங்காவது ஆதி குடிகளுக்கும் பிற்படுத்தப்பட்ட சமூகமாக ஒரு மொழி பேசுகிற மக்கள் இன்னும் முட்டி மோதி சாகிறானே, வெட்டி வீழ்கிறானே, அதற்கு ஏதாவது ஒரு மாற்று வழி உண்டா? திராவிட கட்சியில் ஏதாவது ஒரு ஆட்சி வரை உண்டா? இல்ல. இங்கே தமிழர்கள் நாம் தமிழராக ஒன்று சேர்ந்தாலே ஒரு திராவிடம் தன்னால செத்துரும். நானே எங்கள் அக்கா நம்மெல்லாம் போய் கூவாத்தில் அப்படியே கரைச்சிட்டு வந்துடுறோம். போடா, இதோட செத்து தொலைங்கடா. நீ இன்னொரு போங்கடா, நல்லா திண்டைய, நல்லா உண்டு கொளுத்துங்க, மலை மண் மட்டை மாங்காய் எல்லாம் ஏற்றி சோழியை முடிச்சிட்டீங்க. அதனால சந்தோஷம், நீங்கள் முடிச்சுட்டு போங்க. நீ இன்னும் வந்து நாங்கள் திராவிடம் விளக்கமாத்த கொண்டே அடிச்சு போடுவோம், வேற ஆள்கிட்ட வச்சுப்போம். மறுபடியும் வந்து பெரியார் வந்து பிடுங்கினார். இவா ஏய், அவர்தே படிக்க வச்சார். நீ குளிக்காமல் இருக்கும் பொழுதே இரட்டமலை சீனிவாசன் கோட்டு போட்டு அலைஞ்ச வர்றா. ஏன்டா இந்த பாடு ஒருத்தறீங்க? அயோத்திதாச பண்டிதருடைய வரிகளை கொள்ளையடிச்ச இந்த வீச்சம் எடுத்த ஈவேரா வெங்காயம், இவன் அறிவாளின்னு எல்லாத்தையும் நாங்கள் தான் டவுசர் போட வச்சோம், நாங்கள் தான் வந்து துண்டு போட வச்சோம், நாங்கள் தான் ஓட்டு போட வச்சோம். மானங்கட்ட கழுது மூஞ்சி முகரையும் பாரு. அமர்நாத் ராமகிருஷ்ணன் தொல்லியல் துறை அறிஞர் அவர் சொல்றாரா, 15 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த மண்ணில் வாழ்ந்தவர்கள் தமிழர்கள் என்று அவன் சொல்றான்டா. 15 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பாக, 60 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பாக நிலைத்த குடிகளாக வாழ்ந்தவர்கள் தமிழர்கள். என்ன பேசிக்கிட்டு இருக்க? இவராதான் வந்தேன் வந்து புடுங்கினியா, செருப்பு பிஞ்சு போகும். உன் அரசியல் அங்கிட்டு போய் வச்சுக்கோ. புரிஞ்சுட்டீங்களா? ஆட்சி மாற்றம் என்பது வரும், அரசியல் மாற்றம் என்பது வளரும், கல்வியில் மாற்றம், கல்வி கொள்கை மாற்றப்படும், மருத்துவ கொள்கை மாற்றப்படும், பொருளாதார கொள்கை மாற்றப்படும். நீங்கள் நாம் தமிழர் கட்சிக்கு விவசாய சின்னத்திற்கு வாக்களித்தால் இந்த நிலத்தில் மீண்டும் பழந்தமிழர் பாண்டியர் அரசு மூவேந்தர் அரசுகளை எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் கட்டி எழுப்புவார் என்பதற்காக நாங்கள் இந்த இடத்தில் வாக்கு செலுத்த வருகிறோம் என் அன்பிற்குரிய உறவுகளே. அதனால் திராவிட கட்சிக்கு வாக்களித்த நீங்கள், இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களித்த நீங்கள், உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களித்த நீங்கள், இந்த ஒரு முறை என் தாய் தலைவன் அறுபடை முருகனுக்கு பிறகு ஆறுபடை கண்ட பெருமாவீரன் பிரபாகரன் மீது சத்தியம் பண்ணி சொல்லுகிறோம்,
லட்சம் உறவுகளை இழந்த ஈழத் தமிழர்கள் மீது சத்தியம் பண்ணி சொல்லுகிறோம். இந்த மண்ணில் தமிழ் மீது சத்தியம். என் தாய்க்கு மூத்த மகள் பா சத்யா அவர்களே, விவசாய சின்னத்திற்கு வாக்களித்து வெற்றியரை செய்யுங்கள். சாராய கடையை அடித்து நுறக்குவோம், கஞ்சாவை தகர்ப்போம், மீண்டும் பழந்தமிழர் அரசை கட்டி எழுப்புவோம். தமிழ் தாய் வாழ்க, தலைவன் பிரபாகரன் வாழ்க. அண்ணன் கரிகால் பாண்டியன் அவர்களுக்கு நன்றி.